So good evening all, am I audible? So good evening all, am I audible? So good evening all, am I audible? This is Umashankar from Adda247 Tamil. Am I audible? So Sivashekaran, good evening. Sona Shubha, good evening. Pravina, good evening. Navanida Krishna, good evening. Ayyapachami, good evening. Pavanida Krishnan, good evening. Sakti Bala, yes, I am audible, right? So good evening all, am I audible? Okay, right. This is Umashankar from Adda247 Tamil. ஸோ Adda247 தமிழுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ லாஸ்ட் வீக்லேருந்து நம்ம Adda247 தமிழில் டெய்லி 10 o'clock வந்து நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். டெய்லி நியூஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக, டெய்லி நியூஸ் பேப்பர் பேஸ்டாக வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி நியூ இனிஷியேட்டிவ்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, ஸோ என்கிட்டேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய Adda247 தமிழ் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜனவரி மந்தில் இருக்கக்கூடிய டாப் 25லேருந்து 30 கொஸ்டின்ஸ், ஆக்சுவலி மேக்ஸிமம் நான் 30 கொஸ்டின்ஸ் எடுத்து வந்திருக்கேன். ஸோ 30 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக 1 hour வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்ட் 1 செஷன் இருக்கும், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 செஷன் இருக்கும். ஸோ அதனால் வந்து Adda247 தமிழுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் Adda247 மொபைல் அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கணும்னாலும் சரி, நீங்கள் நார்மலாக நம்மளோட Adda247 ஆப் மூலமே பண்ணலாம். ஸோ தட் யூ கேன் கெட் 5% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் கூடுதலாக. ஸோ இதுக்கு நார்மலாக உங்களுடைய மொபைல் ஐடியை வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது உங்களுடைய மெயில் ஐடி இல்லாட்டி வந்து ஃபேஸ்புக் ஐடி, கூகுள் ஐடி வச்சே நீங்கள் உள்ளே போகலாம். இதுக்கு தனியாக நீங்கள் பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ முதல் கேள்வி, அதாவது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஓப்பன் ராக் மியூசியம் வந்து எந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது? இந்தியாவின் முதல் ஓப்பன் ராக் அருங்காட்சியகம் எந்த நகரில் அமைந்துள்ளது? ஸோ நீங்கள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக சொல்லலாம். எஸ், வெரி குட் ஈவினிங். ஸோ ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாகவே சொல்லலாம், யோசித்து சொல்லலாம். பட் இட் ஷுட் பி அட்லீஸ்ட் வந்து கெஸ் பண்ணியாவது ஆன்சர் பண்ணுங்கள். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஓப்பன் ராக்கெட் மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அமைந்துள்ளது? ஹைதராபாத்தா, அல்லது மைசூரா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரமா, அல்லது வாரணாசியா? பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஓப்பன் ராக்கெட் மியூசியம் ஹைதராபாத்தா, மைசூரா, திருவனந்தபுரமா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வாரணாசியா? கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்க. ஹைதராபாத், மைசூர், திருவனந்தபுரம், வாரணாசி. எஸ், இட் இஸ் நத்திங் பட் வந்து இதுக்கு சரியான பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்துன்றப்போ தெலங்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் ராக்கெட் மியூசியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நெய்பரிங் ஸ்டேட் இல்லையா? ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்தியாஸோடைய ஃபஸ்ட் ஓப்பன் ராக் மியூசியம் வந்து எந்த சிட்டியில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், தெலங்கானா. ரைட், முதல் கேள்வி சரியான பதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஹைதராபாத், ரைட். ஓகே, Adda247 தமிழுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்கம்மா. அதே மாதிரி மொபைல் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இரண்டாவது கொஸ்டின், இந்தியா அப்ரூவ்டு சைனிங் ஆஃப் MOU வித் விச் கண்ட்ரி ஆன் கோஆப்ரேஷன் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்? இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இன்னைக்கு நீட் ஆஃப் த ஆர், ரொம்ப நமக்கு தேவையான ஒரு முக்கியமான டாபிக். அந்த வகையில் வந்து இந்தியா வந்து எந்த கண்ட்ரியோட இப்போ ரீசெண்டாக வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக வந்து சைன் பண்ணியிருந்தாங்க, அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க? ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு, ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா துர்க்கிமெனிஸ்தான், ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து.
ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஒத்துழைப்பு ஏற்படுத்துவதற்காக ரீசெண்டாக எந்த கண்ட்ரியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க? ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு, ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா துர்க்கிமெனிஸ்தான். ஸோ 1 செகண்ட், குட் ஈவினிங்மா. ஸோ ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து. இந்த 4 நாடுகளில் எந்த நாடோட இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா MOU சைன் பண்ணியிருந்தாங்க? ஆப்ஷன் ஏ ஃப்ரான்ஸா, ஆப்ஷன் பி வந்து துர்க்கிமெனிஸ்தானா, ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவா, அல்லது ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தா? யாரோட சைன் பண்ணியிருந்தாங்க? ஆன்சர் பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்றதுல தப்பு இல்லை. பிரான்ஸா, துர்க்கிமெனிஸ்தானா, ஆஸ்திரேலியாவா, அல்லது நியூசிலாந்தா? ஆஸ்திரேலியாவா? ஆஸ்திரேலியா தான் பெரிய நாடு. அவங்களோட தான் சார் சைன் பண்ணியிருப்பாங்க. என்ன சார், பிரான்ஸ் தான் சார். அவங்க என்ன அடிக்கடி கேள்விப்படுறோம். என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க? அப்படியா? ரைட். நோ. இதுக்கு சரியான பதில் வந்து என்ன அப்படின்னா, சில பேர் போட்டிருந்தாங்க இட் இஸ் நத்திங் பட் வந்து பார்த்தீங்கன்னா துர்க்கிமெனிஸ்தான். ரெண்டாவது கேள்விக்கு சரியான பதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் துர்க்கிமெனிஸ்தான். ஸோ இந்தியா வந்து எந்த கண்ட்ரியோட வந்து சைன் பண்ணியிருந்தாங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இட் இஸ் நத்திங் பட் துர்க்கிமெனிஸ்தான். ஸோ இந்த கண்ட்ரியோட தான் என்ன பண்ணியிருந்தாங்க, சைன் பண்ணியிருந்தாங்க. இரண்டாவது கேள்விக்கு சரியான பதில் என்னது? துர்க்கிமெனிஸ்தான். ரைட். நெக்ஸ்ட் மூணாவது கேள்வி. அப்துல்லா ஹம்தோக் who announced his resignation recently was the prime minister of which country? சமீபத்தில் ராஜினாமா செய்வதாக அறிவித்த அப்துல்லா ஹம்தக் எந்த நாட்டு பிரதமராக இருந்தார்? ஆப்ஷன் ஏ சார் இஸ்ரேல் நாடு, ஆப்ஷன் பி சூடான் நாடு, ஆப்ஷன் சி சிரியா, ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா கானா. இந்த 4 நாடுகளில் எந்த நாட்டை சார்ந்த அப்துல்லா ஹம்டக்ன்றவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக அவருடைய ரெசிக்னேஷன் ராஜினாமாவை அறிவிச்சிருந்தார். அவர் எந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தார்? இஸ்ரேலா, சூடானா, சிரியாவா, அல்லது கானாவா? ஸோ எந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டராக அவர் இருந்தார்? ஆப்ஷன் ஏ இஸ்ரேல், ஆப்ஷன் பி வந்து சூடான், ஆப்ஷன் சி வந்து சிரியா, ஆப்ஷன் டி கானா. சார் கானாவா தான் சார் இருக்கும், நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆப்ஷன் ஏ இஸ்ரேல், ஆப்ஷன் பி சூடான், ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா சிரியா, ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா கானா. ஸோ இதில் எந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டராக அப்துல்லா ஹம்தக் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு? ஸோ இட் இஸ் நத்திங் பட் சொல்லட்டுமா, இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் சூடான். ஸோ சூடான் நாட்டை சார்ந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல்லா ஹம்தக்குன்றவர். ஸோ இவர் வந்து ரீசெண்டாக தன்னுடைய பிரைம் மினிஸ்டர்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிடுப்பார். உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்ன போகுதுன்றது நல்லா தெரியுது. ஓகேங்களா? ரைட்டு. நாலாவது, விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி டு ஹாவ் டிஸ்ட்ரிக்ட் லெவல் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ்? மாவட்ட அளவிலான நல்லாட்சி குறியீடு கொண்ட முதல் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? ஆப்ஷன் ஏ கோவா, ஆப்ஷன் பி ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஆப்ஷன் சி லடாக், ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிம். இந்த 4 இதில் இருக்கக்கூடியது. ஏன்னா இதில் ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்கட்டும் அல்லது லடாக்காக இருக்கட்டும், இது ரெண்டுமே இப்போ யூனியன் பிரதேசம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி டு ஹாவ் டிஸ்ட்ரிக்ட் லெவல் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஏதுமா பிடிஎஃப்? அது டெய்லி நியூஸ் பேப்பர் நீங்கள் வீடியோவாக தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ கோவா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்கு, சிக்கிமு. ஸோ இந்த 4 இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் வந்து எந்த ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரிக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது? கோவாவா, ஜம்மு அண்ட் காஷ்மீரா, அல்லது லடாக்கா, அல்லது சிக்கிமா? நோ. இட் இஸ் நத்திங் பட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி இல்லையா? ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி. ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி. ஜம்மு அண்ட் காஷ்மீர். குட்
குட் ஈவினிங் ஆல்மா. ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியோடைய இதை தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மாவட்ட அளவிலான நல்லாட்சி குறியீடு வந்து எந்த யூனியன் பிரதேசத்துக்கு உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. ரைட்டு. நெக்ஸ்ட் நலபன்னா பேர்ட் சாங்சுரி இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி? நலபன்னா பேர்ட் சாங்சுரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதில் இருக்குது? நலபன்னா பேர்ட் சாங்சுரி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி? நல்லபண்ணா பேர்ட் சாங்சுரி எங்க இருக்கு? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். நல்லபண்ணா பேர்ட் சாங்சுரி நல்லபண்ணா பேர்ட் சாங்சுரி வந்து பாத்தீங்கன்னா எங்க உள்ளது? நல்லபண்ணா பேர்ட் சாங்சுரி இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி? வெஸ்ட் பெங்காலா, ஒடிசாவா, ஆந்திராவா, கர்நாடகாவா? வெஸ்ட் பெங்காலா, ஒடிசாவா, ஆந்திராவா, கர்நாடகாவா? எஸ், வெரி குட். இதுக்கு சரியான பதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஒடிசா. அதாவது நல்லபண்ணா பேர்ட் சாங்சுரி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் இன் ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நல்லபண்ணா பேர்ட் சாங்சுரி வந்து இட் இஸ் இன் ஒடிசா. வெரி குட், சூப்பர்மா. நெக்ஸ்ட், பிளான் பி விச் வாஸ் சீன் இன் த நியூஸ் ரீசென்ட்லி இஸ் அசோசியேட்டட் வித் விச் யூனியன் மினிஸ்ட்ரி? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட பிளான் பி எந்த மத்திய அமைச்சகத்துடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ. குட் ஈவினிங் ஆல். மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ. பிளான் பின்றது வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த அமைச்சகத்தோடு தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே, ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ. ஆன்சர் பண்ணுங்க. நோ, ட்ரை பண்ணுங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ. எஸ், இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். அதாவது பிளான் பின்றது வந்து ரீசெண்டாக நியூஸில் இருந்தது இல்லையா, அது எந்த அமைச்சகத்தோடு தொடர்புடையது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். நெக்ஸ்ட், integrated approach in science and technology for sustainable future. கொஸ்டின் இது எதிர்பார்க்கலாம் இந்த கேள்வி. அதாவது வந்து integrated approach in science and technology for sustainable future has been declared as the theme of which special day? அதாவது integrated approach in science and technology for sustainable futureன்றது எந்த தினத்துடைய மைய கருத்தா இருந்தது? வேர்ல்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டேவா, இல்லை நேஷனல் சயின்ஸ் டேவா, அல்லது வேர்ல்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டேவா, இல்லை நேஷனல் இன்னோவேஷன் டேவா? வேர்ல்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டேவா, அல்லது நேஷனல் சயின்ஸ் டேவா, அல்லது வேர்ல்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டேவா, அல்லது நேஷனல் இன்னோவேஷன் டேவா? இந்த 4 இதில் வந்து இன்டகிரேட்டட் அப்ரோச் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர்ன்றது எதுவுடைய தீமாக அறிவிக்கப்பட்டது? வேர்ல்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டேவா, இல்லை நேஷனல் சயின்ஸ் டேவா, அல்லது வந்து வேர்ல்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டேவா, அல்லது நேஷனல் இன்னோவேஷன் டேவா? எஸ், இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா நேஷனல் சயின்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. தேசிய அறிவியல் தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நேஷனல் சயின்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சி சமச்சீர் கல்வி பேஸ்டாக வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏக்கான டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டுருக்கு.
இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் வந்து பரிசோதனை செய்து பார்த்துக்கலாம். ஸோ இதோடைய டோட்டல் ஃபீ 899 தான். ஸோ என்னுடைய ரெஃபரல் கோட் Y345 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 580 ருபீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். ஸோ ரியல் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கீங்கன்றதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் சமச்சீர் கல்வியை பற்றி இருக்க போகுது. ரைட்டு, நெக்ஸ்ட்டு Abilimpics are the competition held for person with disability in which field? Abilimpics என்பது மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்தப்படும் போட்டிகள் எந்த துறையில் நடத்தப்படுகிறது? ஸ்போர்ட்ஸா, அல்லது வந்து கோடிங்கா, அல்லது ஸ்கில் டெமான்ஸ்ட்ரேஷனா, அல்லது பிஸ்னஸ் டெமான்ஸ்ட்ரேஷனா, சார் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனா? Abilimpics are the competition held for person with disability in which field? Abilimpics are the competition held for person with disability in which field? எந்த துறைக்கு சார்ந்தது? ஸ்போர்ட்ஸா, கோடிங்கா, அல்லது ஸ்கில் டெமான்ஸ்ட்ரேஷனா, அல்லது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனா? It is nothing but skill demonstration. Very good, super. So இது வந்து யாருக்கு உள்ளது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா skill demonstration. It is for skill demonstration. Right. Next, Sanjay Lake is a wetland located in which state or union territory? Sanjay Lake, Sanjay ஏரி எந்த மாநிலம் அல்லது யூனியன் டெரிட்டரியில் அமைந்துள்ளது? மை டெலகிராம் ஐடி நான் லாஸ்ட்ல தரமா? சஞ்சய் லேக்ன்றது இட் இஸ் எ வெட்லேண்ட் இல்லையா? ஸோ இது எந்த ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரியில் இருக்கு? சஞ்சய் ஏரி எந்த மாநிலம் அல்லது யூடியில் அமைந்துள்ள ஒரு ஈரநிலம்? ஈர சதுப்பு நிலம் சொல்லுவாங்கல்ல அது. கர்நாடகாவா, நியூ டெல்லியா, ஹிமாச்சல் பிரதேஷா, அல்லது ஆந்திர பிரதேஷா? கர்நாடகாவா, நியூ டெல்லியா, ஹிமாச்சல் பிரதேஷா, அல்லது ஆந்திர பிரதேஷா? சஞ்சய் ஏரி. சஞ்சய் லேக். நோ, இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லிமா. சஞ்சய் லேக் அமைந்துள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் நியூ டெல்லி. சஞ்சய் லேக் வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூனியன் டெரிட்டரியில் இருக்குது அப்படின்னா நியூ டெல்லி. ரைட்டு. ஸோ குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழுக்கான தனி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் 2.0 போகுதுமா. ஸோ இது கிளாஸஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதோடைய டோட்டல் ஃபீ 889. ஸோ என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா Y345 யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 737. அண்ட் நியூ இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா குரூப் 2க்கான நியூ பேட்ச் வந்து March 4th வந்து ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 4க்கான நியூ பேட்ச் வந்து குரூப் 2க்கான நியூ பேட்ச் வந்து March 4th வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோடைய டோட்டல் ஃபீ வந்து 2940. என்னோடைய ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி சேர்ந்தீங்க அப்படின்னா Y345 யூஸ் பண்ணி சேர்ந்தீங்க அப்படின்னா 2440. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துருப்பீங்க குரூப் 2க்கான நியூ பேட்சஸ். ஸோ குரூப் 2க்கான நியூ பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி டார்கெட் இருக்குது எக்ஸாமுக்கு பிஃபோர். ஸோ விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் 4க்கான நியூ பேட்ச் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. February 14th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோடைய டோட்டல் ஃபீ 2229. என்னுடைய ரெஃபரல் கோட் Y345 யூஸ் பண்ணிங்கன்னா 1850 ருபீஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இல்லை சார் நான் டிஎன்பிசியோட மொத்த பேக் இந்த வருஷம் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா டிஎன்பிசி மெகா பேக் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் 4199 தான். ஸோ இதுக்கு தனித்தனியாக நீங்கள் பே பண்ணதால ஒரே பேமெண்ட்டில் வந்து ஜஸ்ட் 3485ல் 1 இயருக்கு டிஎன்பிசிக்கான எல்லா பேக்கேஜும் படுத்திக்கலாம். ஸோ அதே மாதிரி 24 months வேலிடிட்டியில் 2 இயர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் 5199. ஸோ அதுலேயும் என்னோட ரெஃபரல் கோட் Y345 யூஸ் பண்ணிங்கன்னா 4315க்கு 2 இயர்ஸ்க்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் 2க்கான நியூ பேட்ச், குரூப் 4க்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுதுமா. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா Y345 யூஸ் பண்ணிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துலேயுமே 17% வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டி இன் இந்தியா டு ஹாவ் எ வாட்டர் மெட்ரோ ப்ராஜெக்ட்? இந்தியாவில் நீர் மெட்ரோ திட்டம் கொண்ட முதல் நகரம் எது? Which is the first
said in India to have a water metro project? Option A Kolkata, option B Kochi, option C Chennai, option D வந்து பாத்தீங்கன்னா மும்பை. இந்தியாவில் நீர் மெட்ரோ திட்டம் கொண்ட முதல் நகரம் எது? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். Which is the first city in India to have a water metro project? கொல்கத்தாவா, கொச்சியா, சென்னையா அல்லது மும்பையா? No Kolkata. Yes, right answer is கொச்சி. அதாவது வந்து கொச்சியில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சிட்டி டு ஹாவ் அ வாட்டர் மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொச்சின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரைட்டு. நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி பிளேட் ஹோஸ்ட் டு தி 25th நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் இன் 2022? 25வது தேசிய இளைஞர் விழாவை எந்த மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஹோஸ்ட் ஆஃப் தி 25th நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் 2022? கோவாவா, லக்ஷதீப்பா அல்லது புதுச்சேரியா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அசாமா? 25வது நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் 2022க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட் வந்து ஹாய்ஸ்ட் பண்ணுது? கோவாவா, லக்ஷதீப்பா, புதுச்சேரியா, அசாமா? கோவாவா, லக்ஷதீப்பா, புதுச்சேரியா, அசாமா? Yes, it is Puducherry. Very good. Right. It is nothing but Puducherry ma. Next, the man-portable anti-tank guided missile, which was recently flight tested, was developed in which country? அதாவது மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணாங்க. அது எந்த நாட்டை சார்ந்தது? ஃப்ரான்ஸா, இல்லை யூஎஸ்ஏவா, அல்லது இந்தியாவா, அல்லது இஸ்ரேலா? த மேன் போர்ட்டபிள் anti-tank guided missile, which was recently flight tested, was developed in which country? ஃப்ரான்ஸா, யூஎஸ்ஏவா, இந்தியாவா அல்லது இஸ்ரேலா? நோ இஸ்ரேல். இஸ்ரேல் கிடையாது. இட் இஸ் நத்திங் பட் இந்தியா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. த மேன் போர்ட்டபிள் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஃப்ளைட் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது எந்த கண்ட்ரியிலேருந்து உருவாக்கப்பட்டதுன்னா இட் இஸ் நத்திங் பட் இந்தியா தான் உருவாக்கி எடுப்பாங்க. ரைட். நெக்ஸ்ட்டு, குலேபோ which recently passed away at the Van Vihar National Park, Bhopal. It is famous for. The Guleba அப்படின்றது எதை குறிக்கிறது? அது வந்து ஒன் ஹார்ன்டு ரைனோவா, இல்லை ஸ்லாத் பியரா, அல்லது பெங்கால் டைகரா, அல்லது ஜெயின் டாட்டாய்ஸா? Guleba, which recently passed away at the Van Vihar National Park, Bhopal. At Bhopal is a one-horned rhinoவா, அல்லது ஸ்லாத் பியரா, அல்லது வங்காள புலியா, அல்லது வந்து ஜெயின் டாட்டாய்ஸா? ஆன்சர் பண்ணுங்க. ஒன் ஹார்ன்டு ரைனோவா, அல்லது ஸ்லாத் பியரா, அல்லது பெங்கால் டைகரா, அல்லது ஜெயின் டாட்டாய்ஸா? ஒன் ஹார்ன்டு ரைனோவா. நோ, ஒன் ஹார்ன்டு ரைனோவும் கிடையாது, டைகரும் கிடையாது. Yes, it is nothing but sloth bear. சோம்பேறி கரடி, சோம்பல் கரடின்னுவாங்க, ஸ்லாத் பியர். ஸோ அதுதான், அது பேர் தான் குலேபோ. அதுதான் ரீசெண்டாக போபாலில் இறந்தது. ரைட்டு. நெக்ஸ்ட்டு, கியோனோதயா கோதா இஸ் எ ஸ்கூல் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ் ஆஃப் விச் ஸ்டேட்? நானோதயா கோதா அப்படின்ற அந்த ஸ்கூல் இனிஷியேட்டிவ் வந்து எந்த மாநிலத்தை சார்ந்தது? அசாமா, வெஸ்ட் பெங்காலா, ஜார்க்கண்டா, பீகாரா? அசாமா, வெஸ்ட் பெங்காலா, ஜார்க்கண்டா அல்லது பீகாரா? நானோதயா கோடா இஸ் எ ஸ்கூல் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ் ஆஃப் விச் ஸ்டேட்? அசாமா, வெஸ்ட் பெங்காலா, ஜார்க்கண்டா அல்லது பீகாரா? நானோதயா கோதா இஸ் எ ஸ்கூல் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ் ஆஃப் விச் ஸ்டேட்?
Yes, very good. It is nothing but Jharkhand. ஸோ இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் பட் ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஞானோதயா கோதா இஸ் எ ஸ்கூல் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ் ஆஃப் விச் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரைட்டு. நெக்ஸ்ட்டு, வென் இஸ் த ஆர்மி டே அப்சர்வ்ட் எவரி இயர் இன் இந்தியா? ரொம்ப ஈஸியான கேள்வி. இந்தியாவில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் இராணுவ தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? இராணுவ தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஜான்வரி 12, ஜான்வரி 15, ஜான்வரி 18 அல்லது ஜான்வரி 26? இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் இராணுவ தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஜான்வரி 12, ஜான்வரி 15, ஜான்வரி 18, ஜான்வரி 26? எஸ், இந்தியன் ஆர்மி டே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஜான்வரி 15. வெரி குட், சூப்பர். ஸோ ஜான்வரி 15 தான் வந்து ஆர்மி டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ரைட்டு. நெக்ஸ்ட்டு, குரு ரவிதாஸ் ஜெயந்தி இஸ் அன் ஆனுவல் ஈவெண்ட் செலிப்ரேட்டட் இன் விச் ஸ்டேட்? குரு ரவிதாஸ் ஜெயந்தி எந்த மாநிலத்தில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேஷ், ஆப்ஷன் பி உத்தரகாண்ட், ஆப்ஷன் சி ஒடிசா, ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா பீகார். ஆப்ஷன் டி வந்து பீகார். குரு ரவிதாஸ் ஜெயந்தி இஸ் அன் ஆனுவல் ஈவெண்ட் செலிப்ரேட்டட் இன் விச் ஸ்டேட்? உத்தரப்பிரதேஷா, உத்தரகாண்டா, ஒடிசாவா அல்லது பீகாரா? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். எஸ், வெரி குட். இட் இஸ் நத்திங் பட் உத்தரப்பிரதேஷ். இட் இஸ் நத்திங் பட் என்னது? உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா? குரு ரவிதாஸ் ஜெயந்தின்றது வந்து இட் இஸ் ஆனுவலி செலிப்ரேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். வெரி குட், ரைட். நெக்ஸ்ட், விச் யூனியன் மினிஸ்ட்ரி லான்ச் த ஓப்பன் டேட்டா வீக்? எந்த மத்திய அமைச்சகம் ஓப்பன் டேட்டா வீக் என்பதை தொடங்கியுள்ளது? மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸா, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா அல்லது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்கா? Which union ministry has launched Open Data Week? Open Data Week. Which union ministry launched the Open Data Week? Ministry of Electronics and IT, Ministry of Housing and Urban Affairs, Ministry of Science and Technology, Ministry of Information and Broadcasting. No? Yes, very good. It is nothing but Ministry of Housing and Urban Affairs. Ministry of Housing and Urban Affairs. Very good, ma'am. Ministry of Housing and Urban Affairs. Very good. Next, Streets for People Challenge. Streets for People Challenge is an initiative of which union ministry? Streets for People Challenge is an initiative of which ministry? Ministry of Housing and Urban Affairs, Ministry of Rural Development, Ministry of Science and Technology, Ministry of Electronics and IT. Streets for People Challenge is an initiative of which union ministry? Streets for People Challenge is an initiative of which union ministry? Ministry of Housing and Urban Affairs. அதாவது Ministry of Housing and Urban Affairs ன்னு சொல்லலாம். Streets for People Challenge is an initiative of which union ministry அப்படின்னா Ministry of Housing and Urban Affairs அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Next, which institution released the Global Cyber Security Outlook 2022 report? Which institution released the Global Cyber Security Outlook 2022 report? அதாவது வந்து வேர்ல்டு பேங்க்கு, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமு, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனு, அடுத்தது இன்டர்நேஷ்னல் டெலிகாம் யூனியன். ஓகேங்களா? விச் இன்ஸ்டிடியூஷன்? நம்ம பிரியா எமோஜினா வேற லெவலுக்கு இருக்கு. விச் இன்ஸ்டிடியூஷன் ரிலீஸ்ட் த குளோபல் சைபர் செக்யூரிட்டி அவுட்லுக் 2022 ரிப்போர்ட்? வேர்ல்டு பேங்க், உலக வங்கியா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார மையமா, அல்லது உலக வர்த்தக அமைப்பா, அல்லது சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியமா? எஸ், it is very clear. It is உலக வர்த்தக, அதாவது உலக பொருளாதார மன்றம், வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம்.
World Economic Forum. Which institution released the Global Cyber Security Outlook 2022ன்றது வந்து பாத்தீங்கன்னா it is nothing but World Economic Forum. Right. Next. Roberta Metsola is the youngest president of which multilateral institution? Roberta Metsola என்ற பலதரப்பு நிறுவனத்தின் இளைய தலைவர். Roberta Metsola is the youngest president of which multilateral institution? European Parliament, UNESCO, UNICEF, World Bank. European Parliament, UNESCO, அதே மாதிரி UNICEF, உலக வங்கி. Yes, very good. It is nothing but European Parliament. Very good, ma. Super. It is nothing but European Parliament. இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொபர்ட்டா மெட்சோலா வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் பார்லிமெண்ட் உடைய youngest president. Super. Next, which union ministry launched My CGHS mobile application? So which union ministry has launched My CGS mobile application? Ministry of Health, Ministry of Education, Ministry of Tourism and Ministry of Culture. Ministry of Education, Ministry of Health, Ministry of Tourism, Ministry of Culture. Which union ministry launched My CGS mobile application? Ministry of Education, Ministry of Health, Ministry of Tourism, Ministry of Culture. Yes, very good. It is nothing but Ministry of Health. Ada which union ministry launched My CGS mobile application எடுத்துக்கிட்டீங்கன்னா it is nothing but Ministry of Health அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Right. Prabha Atre, who was conferred the Padma Vibhushan, is associated with which field? Prabha Atre. Padma Bhushan விருது பெற்ற பிரபா அத்ரே எந்த துறையுடன் தொடர்புடையவர்? Prabha Atre, who was conferred the Padma Vibhushan, is associated with which field? Literature, music, sports அல்லது civil service? Literature, music, sports அல்லது civil service? Prabha Atre. Yes, Prabha Atre is related to music. Very good, right. Prabha Atre, who was conferred with the Padma Vibhushan, is associated with music, right. Next, what is the area of space around with which the James Webb Space Telescope orbit? And the James Webb Space Telescope orbit ஆகக்கூடிய அந்த ஏரியா, அந்த ஸ்பேஸோட ஏரியா பேர் என்ன? What is the area of space around with which the James Webb Space Telescope orbit? Option A, Lagrange point L2. Option B, Curie point. Option C, Newton point. இது எல்லாமே நம்ம 12th படிச்சிருப்போம். CV Raman point. இந்த நாலு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஆர்பிட் இருக்கு இல்லையா, அது ஆர்பிட் பண்ணக்கூடிய இந்த ஏரியா ஸ்பேஸ் என்னது? லேக்ரேஞ்ச் பாயிண்ட் L2வா, கியூரி பாயிண்டா, நியூட்டன் பாயிண்டா அல்லது CV ராமன் பாயிண்டா? Yes, it is nothing but Lagrange point L2. இதெல்லாமே நம்ம 12th physicsல படிச்சிருப்போம். Lagrange point L2. Next, Motilal Tejawat was a tribal freedom fighter of which state? Motilal Tejawat எந்த மாநிலத்தின் பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர்? Motilal Tejawat was a tribal freedom fighter of which state? கர்நாடகாவா, குஜராத்தா, ராஜஸ்தானா அல்லது மத்திய பிரதேஷா? கர்நாடகாவா, குஜராத்தா, ராஜஸ்தானா, மத்திய பிரதேஷா? Motilal Tejawat was a tribal freedom fighter of which state? கர்நாடகாவா, குஜராத்தா, ராஜஸ்தானா அல்லது மத்திய பிரதேஷா? No, it is nothing but Gujarat. சரியான பதில் வந்து பாத்தீங்கன்னா it is nothing but Gujarat. ஓகேங்களா, குஜராத்தோட ஃப்ரீடம் ஃபைட்டர் தான் மோத்திலால் தேஜாவத். நெக்ஸ்ட், which global association proposed the world first set of digital rights and principle?
உலகின் முதல் டிஜிட்டல் உரிமைகள் மற்றும் கொள்கைகளை எந்த உலகளாவிய சங்கம் முன்மொழிந்தது? ஆப்ஷன் ஏ யூரோப்பியன் கமிஷன், ஆப்ஷன் பி G20, ஆப்ஷன் சி G7, ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ். Which global association proposed the world first set of digital right and principles? Option A European Commission, Option B G20, Option C G7, Option D வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ். உலகின் முதல் டிஜிட்டல் உரிமைகள் மற்றும் கொள்கைகளை எந்த உலகளாவிய சங்கம் முன்மொழிந்தது? G20 அல்லது G7 அல்லது யூரோப்பியன் கமிஷனா அல்லது பிரிக்ஸா? எஸ், இட் இஸ் நத்திங் பட் யூரோப்பியன் கமிஷன். G20 கிடையாதுமா, யூரோப்பியன் கமிஷன். சரியான பதில் வந்து இட் இஸ் நத்திங் பட் யூரோப்பியன் கமிஷன். ரைட். நெக்ஸ்ட், நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் வாஸ் லான்ச்டு இன் விச் இயர்? நேஷனல், இது கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் வாஸ் லான்ச்டு இன் விச் இயர்? தேசிய தொழில்நுட்ப ஜவுளி மிஷன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2010, 2015, 18, 20. 2010, 2015, 2018, 2020. இந்த 4 வருஷத்தில் எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் வந்து லான்ச் பண்ணாங்க? நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் வந்து லான்ச் பண்ணது எந்த வருஷம்? தேசிய தொழில்நுட்ப ஜவுளி மிஷன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2010, 2015, 2018, 2020. Yes, very good. It is nothing but 2020. Yes, very good. 2020 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. Next, who is the author of the book titled A Little Book of India Celebrating 75 Years of Independence? கொஸ்டின் கட்டாயம் கேட்பாங்க. Who is the author of the book titled A Little Book of India Celebrating 75 Years of Independence? Yes, Jerlin. A Little Book of India Celebrating 75 Years of Independence. Who is the author of the book titled A Little Book of India Celebrating 75 Years of Independence? Ruskin Bond, Arundhati Roy, Sudha Mutri, அதே மாதிரி விக்ரம் ஷெத். ஸோ ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் டைட்டில் அ லிட்டில் புக் ஆஃப் இந்தியா செலிப்ரேட்டிங் 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்? இதுக்கு சரியான பதில் என்னதுன்னா ருஸ்கின் பாண்ட். ரஸ்கின் பாண்ட் ஆர் ருஸ்கின் பாண்ட் எப்படி வேணும்னு சொல்லலாம். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் டைட்டில் அ லிட்டில் புக் ஆஃப் இந்தியா செலிப்ரேட்டிங் 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து ருஸ்கின் பாண்ட். நெக்ஸ்ட், லாக்பிட் 2.0 குரூப் launched a cyber attack on the Justice Ministry of which country? Lockbit 2.0 group launched a cyber attack on the Justice Ministry of which country? Lockbit 2.0 குழு எந்த நாட்டின் நீதி அமைச்சகத்தின் மீது சைபர் தாக்குதலை நடத்தியது? யுஎஸ்ஏவா, பிரான்ஸா, ரஷ்யாவா, சைனாவா? யுஎஸ்ஏவா, பிரான்ஸா, அது வித் டிஸ்கஷனோட கேட்குறீங்களாமா? வேணா அப்படி வேணா பண்ணலாம், பட் இட் டேக்ஸ் டைம். பண்ணணுன்னா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் 10 o'clock பண்ணிடுறேன். ஓகேங்களா? நீங்கள் அந்த 10 o'clock கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கம்மா. 10 o'clock இது நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் எலாபரேட்டடாக நான் சொல்லுவேன். இது ஜஸ்ட் எம்சிக்யூ தான். நம்ம அதை பார்த்ததே இதில் எம்சிக்யூவாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். அதில் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. Lockbit 2.0 group launched a cyber attack on the Justice Ministry of which country? ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ். இதுக்கு சரியான பதில் என்னது? பிரான்ஸ். It is nothing but France. Next question. India's commemorative postal stamp on COVID-19 vaccination features which vaccine? India's commemorative postal stamp on COVID-19 vaccination future which vaccine?
இந்தியாவுடைய காமிமரேட்டிவ் போஸ்டல் ஸ்டாம்ப் ஆன் COVID-19 வந்து எந்த வேக்சின்காக ரிலீஸ் பண்ணாங்க? கோவிஷீல்டு, கோவேக்சின், கோவோவேக்ஸ், சைகோவிட். கோவிஷீல்டு, கோவேக்சின், கோவோவேக்ஸ், சைகோவிட். எஸ், வெரி குட். இட் இஸ் நத்திங் பட் கோவேக்சின். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோவேக்சின். ஸோ நீங்கள் இப்போ கேட்டிருந்தீங்கல்லம்மா, இப்போ இது எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணது வந்து ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணது தான் கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வித் டிஸ்கஷனோட வேணும் அப்படின்னா லைவில் வந்து டெய்லி லைவில் வந்து 10 o'clock வந்து என்னோடைய கிளாஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போயிட்டுருக்கு. இது டெய்லி நியூஸ் பேப்பரை பேஸ் பண்ணி போகும். டெய்லி நியூஸ் பேப்பரை அன்னைக்கு நியூஸ் பேப்பரில் என்ன வருதோ அதில் தமிழ் ஹிந்து, அதே மாதிரி வந்து தினமணி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா த ஹிந்து, இந்த 3 பேஸ் பண்ணி ப்ளஸ் பிஐபியோடைய கவர்மெண்ட் வெப்சைட்டு. ஸோ இந்த 4 இதை பேஸ் பண்ணி டெய்லி 10 o'clock வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டெய்லி 10 o'clock வந்து என்னுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மண்டே டு சாட்டர்டே இருக்குது. மண்டே டு சாட்டர்டே மார்னிங் வந்து டெய்லி 10 o'clock வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது நியூஸ் பேப்பரோட வித் அனாலிசிஸோடு இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்க இல்லையாம்மா, ஸோ இது எல்லாமே இதுலேயே கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து இந்த செஷனில் போடும். இன்றைக்கி நம்ம ஒர்க் அவுட் பண்ணது இதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக. அதே மாதிரி நாட் ஓன்லி நான் லாஸ்ட் ஒரு 1 வீக்காக நான் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நாட் ஓன்லி அதில் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நான் சொல்கிறதில்ல, இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 MCQஸும் எப்படி கேட்பாங்க, அந்த நியூஸ்க்கு ரிலேட்டடாக எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றதையும் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை போய் நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள். நாளைக்கு எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். அதான் 14th February இருக்குது, நாளைக்கு உள்ளது. நீங்கள் 10 o'clock லைவில் வந்து போனீங்க அப்படின்னா Adda247 தமிழ் உள்ள போனீங்கனாலே கிளாஸ் இருக்கும். நீங்கள் டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சிக்காக வந்து குரூப் 4 குரூப் 2க்கான நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது குரூப் 4க்கான நியூ பேட்சும் சரி, அதே சமயத்தில் வந்து இதுக்கான நியூ பேட்சஸும் சரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்ல ஒரு விஷயம் வந்து ஐ வாண்ட் டு கன்வே டு யூ ஆல். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, டெஸ்ட் சீரீஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. எப்பயுமே நீங்கள் டைரெக்டாக நீங்கள் படித்த ஒரு விஷயத்த வந்து டைரெக்டாக டெஸ்ட் எக்ஸாமில் தான் நான் போய் எழுதுவேன்னா அங்கே போய் உங்களால் தப்புகளை வந்து திருத்த முடியாது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு விஷயம் வந்து எல்லாமே நல்லா படிச்சிருப்பீங்க, 100% சூப்பராக படிச்சிருப்பீங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம் டேட் அன்றைக்கி போய்ட்டு டேரெக்டாக நான் டிஎன்பிஎஸ்சி கோடிங் ஷீட்டில் தான் கையை வைப்பேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தெரிஞ்ச கேள்வி கூட வந்து உங்களுக்கு தவறாக இருக்கும். அந்த இடத்துல மாற்றிக்க முடியாது. ஆனால் நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த மார்க் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸில் என்னென்ன படிக்கணுன்றது கொடுப்பா. இந்த டெஸ்ட் சீரீஸ் எழுதுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டேட்டில் என்னென்ன டெஸ்ட்டு நடக்க போகுதுன்றதை கொடுத்துருவாங்க. அந்த டெஸ்ட்டு டாப்பிக்கும் அதில் இருக்க போகுது. ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபைன்டு ஸ்டடி ஷெட்யூல்டு இருக்கும். ஸோ எலாபரேட்டடாக நான் இத்தனை நாள் இவ்வளோ படிக்கணுன்றதை விட டெஸ்ட்டு சீரீஸில் இருக்கக்கூடிய ஷெட்யூலை வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் படிக்கணும்னு நினச்சதை அந்த குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளே முடிச்சுட்டு இந்த டாபிக் எனக்கு நெக்ஸ்ட் வீக் மண்டே டெஸ்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் மண்டேக்குள்ளே நான் இந்த இவ்வளோ டாப்பிக்கை நான் படிச்சிருக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஸோ அடுத்த திங்கக்கிழமைக்குள்ளே டெஸ்ட்டு போர்ஷனை வந்து நான் இவ்வளோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு. டெஸ்ட் சீரீஸ்க்கான டார்கெட்டே இல்லைனா டெய்லி படிப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, பட் வந்து தேர் இஸ் நோ ரிசல்ட் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட டேவை வந்து டார்கெட்டாக வச்சுன்னா ஓகே அடுத்த வாரம் இந்தியன் பாலிட்டியில் பார்லிமெண்ட்டு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரு, சிட்டிசன்ஷிப்பு, எலெக்ஷன் கமிஷன் இதை பற்றி டாபிக் டெஸ்ட் இருக்குன்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் இப்போயே படிச்சிடலாம். படித்து வச்சுட்டிங்கன்னா இந்த டாப்பிக்கில் நீங்கள் படிக்கக்கூடியதில் எப்படி கேள்வி கேட்க போகிறாங்கன்றதை நீங்கள் போய் எழுதி பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இது டெஸ்ட்டோ இல்லை டெஸ்ட் ஷெட்யூலோ எதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களால் எதுவுமே என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது, ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து ரெஃபரல் கோட் Y345 யூஸ் பண்ணுறீங்கன்னா யுவர் கோயிங் டு கெட் இட் ஃபார் 580 ரூபீஸ்க்கு வந்து ஒரு 45 டெஸ்ட் இருக்குது. கிட்டத்தட்ட அதுலேயே 5500 கேள்வி கிட்டே இருக்க போகுது. ஸோ இவ்வளோ கேள்வி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ உங்களுக்கு இதில் ஒன்றும் பெரிய லாஸே இல்லையே. ஒரு இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 0.3 பைசா 30 பைஸ் தான் செலவு பண்ண போகிறீங்க. சொல்லப்போனால் ஒரு 580 ரூபாய்க்கு டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு ஷெட்யூல்லேருந்து எல்லாமே போட்டால் நீங்கள் என்ன படிக்கணும், டெஸ்ட்டு நாளன்னைக்கு இந்த போர்ஷன் இருக்குது, இந்த போர்ஷனை இதுக்குள்ளே நீங்கள் முடிக்கணும்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணலாம், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இது பயனுள்ளதாக இருக்கும். என்ன நீங்கள் படிச்சிங்கனாலும் உங்களை நீங்கள் வந்து டெஸ்ட் சீரீஸ்க்குள்ளே கன்ஃபைன் பண்ணால் மட்டும்தான் வெற்றி வந்து
இதாக இருக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன், எனக்கு தெரியல, அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் நமக்கான டெஸ்ட் நியூ பேட்சஸ் வந்து குரூப் 2க்கான நியூ பேட்சஸ், அதே மாதிரி குரூப் 4க்கான நியூ பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ அது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு கிளாஸ் வந்து அதே கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து நாளைக்கு. இது வந்து பார்ட் 2 செஷனாக இருக்கும். ஜான்வரி மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ட் 2 செஷனாக இருக்கும். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெலகிராம் சேனலில் நீங்கள் போடலாம். ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். வி வில் மீட் பை டுமாரோ 10 o'clock வந்து என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் மீட் பண்ணலாம். ஸோ அகைன் 3 to 4 வந்து கரண்ட் அஃபேர்ஸோட ஜான்வரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸோட கொஸ்டின் செஷன் இருக்கும். ஸோ வில் மீட் டுமாரோ. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ மா. ஹாப்பி வீக்கெண்ட் மா. தேங்க்யூ ஆல்.